ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீராமர் சீதாதேவியிடம் தான் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் இந்த ராஜ்யத்தை அரசாளப் போவது பரதன் என்றும் கூறுகிறார். இதை கேட்டவுடன் சீதாதேவிக்கு மிகுந்த கோபம் உண்டாகி விடுகின்றது. அவள் பொதுவாக சீதாதேவி மிகவும் இரக்க குணம் கொண்டவள், அன்பானவள், எல்லோருடனும் கனிவாக பழகுபவள். ஸ்ரீராமர் மிகவும் கவலையுடன் வந்த பொழுது கூட அவள் மிகவும் கனிவாகவே ஸ்ரீராமரிடம் ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது தன்னை பிரிந்து அவர் மட்டும் வனத்திற்கு செல்லப் போகிறார் என்பதை கேட்டவுடன் மிகுந்த கோபம் உண்டாகி கோபத்துடன் அவள் கூறுகிறாள், நீங்கள் கூறுவது மிகவும் வியப்பாக இருக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமா என்று கேட்கிறாள். நீங்கள் இப்படி பேசியிருப்பதை கேட்டால் சிரிப்பாகவே இருக்கிறது என்று கூறுகிறார். அதாவது ஸ்ரீராமர் தசரதரின் வாக்கை காப்பாற்றுவதற்காக தான் வனத்திற்கு 14 ஆண்டுகள் வனத்திற்கு செல்லப் போவதாக கூறுகிறார். மேலும் கூறினார், நீ இந்த அரண்மனையிலேயே இருக்கலாம், பரதன் அரசாளும் பொழுது அவனிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், அவனை எதிர்த்தெல்லாம் எதுவும் பேச வேண்டாம் என்றெல்லாம் கூறுகிறார் அல்லவா. அதை கேட்டவுடன் அதற்காகவே சீதாதேவி இந்த கோபமண்டாகி இவ்வாறு நீங்கள் பேசுவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்று கூறுகிறார். தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அல்லது சகோதரர்களாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை கொண்டே அவர்களுக்கு பாவ புண்ணியங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஆனால் மனைவி என்பவளுக்கு கணவன் செய்யும் செய்கையிலிருந்து அதிலிருக்கும் புண்ணியம் மனைவிக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நானும் உங்களுடனே வனத்திற்கு வருகிறேன் என்று கூறுகிறார். பெண்ணிற்கு தீர்வு தந்தையுடன் இருப்பதோ அல்லது மகனுடன் இருப்பதோ இல்லை தான் தனியாக இருப்பதோ இல்லை அம்மாவுடன் இருப்பதோ இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் தீர்வாகாது. கணவனுடன் இருப்பதே ஒரு பெண்ணுக்கு உண்டான மிகவும் சிறந்த தீர்வாகும். கணவன் எவ்வழியோ அவ்வழியே மனைவியும் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். நீங்கள் வனத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் அங்கே பல முட்செடிகள் எல்லாம் இருக்கும், புல்கள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் நான் சென்று உங்களுக்கு அதையெல்லாம் வெட்டி சாய்த்து உங்களுக்கு நான் சரியான பாதையை அமைத்து கொடுப்பேன். நீங்கள் என்னை நிராகரித்து விட்டு இதற்கு வனத்திற்கு செல்லக்கூடாது. நீங்கள் நீரை குடித்துவிட்டு பாதி நீரை மிச்சம் வைத்து அதை கொட்டி விடுவோம் அல்லவா, அதுபோன்று நீங்களும் என்னை செய்யக்கூடாது, நான் உங்களுடனே வருவேன் என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் உங்களுடன் இருப்பது தான் எனக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். இந்த உங்களுடன் இருப்பதை விட எனக்கு எந்த மாளிகையாக இருந்தாலும் அது எத்தகைய வசதியாக இருந்தாலும் விமானத்தையே கொடுத்தாலும் எனக்கு அது மிகுந்த வசதியாக இருக்காது, சந்தோஷத்தை அளிக்காது. உங்களுடன் இருப்பது தான் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தே வளர்த்திருக்கிறார்கள். அதனால் நான் உங்களுடனேயே வரப்போகிறேன். வனம் என்றால் அங்கே நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்கும், குரங்கு இருக்கும், யானைகள் இருக்கும், புலி, நரி போன்றவை மிகவும் அபாயகரமான மிருகங்கள் எல்லாம் இருக்கும் என்று எனக்கும் தெரியும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேதான் நான் இருப்பேன். ஒரு கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு கணவனுக்கு உண்மையாக இருப்பது தான் ஒரு மனைவிக்கு சிறந்த சந்தோஷத்தை தரும். எனக்கு அது என் தந்தை வீட்டில் இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேனோ அதுபோன்று உங்களுடன் இருக்கும் பொழுது அது வனமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதனால் நான் உங்களுடன் தான் வரப்போகிறேன். காட்டில் எந்தவித பாதுகாப்பும் இருக்காது என்று கூற வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை அளிக்கக்கூடியவர், அனைவரையும் காக்கக்கூடியவர். மற்றவர்களை காக்கும் பொழுது என்னை காப்பாற்றாமல் விடமாட்டீர்கள். அதனால் உங்களுடன் தான் நான் வருவேன், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இதை தவிர உங்கள் மனதில் வேறு எந்த எண்ணமும் வேண்டாம் என்றும் கூறுகிறார். நான் வனத்தில் வந்து அந்த வேர்களையும் கிழங்குகளையும் பழங்களையுமே உண்டு நான் வாழ்ந்து விடுவேன். அதை
நான் உங்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்காமல் நான் உங்களுக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து விடுவேன், அதாவது வனத்திலும் அவ்வாறாக வாழ்வேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடன் இருப்பேன், அது மிகுந்த இந்த படிப்பறிவு மிக்க அறிவார்ந்தவர்களுடன் இருப்பது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும், அதனால் நான் உங்களுடனேயே இருப்பேன். அது மட்டுமல்லாமல் வனத்தில் ஓடும் நதிகளையும் மலைகளையும் அங்கே இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து மிகவும் ரசித்து வாழ்க்கையை வாழ்வேன். அந்த நீர் வீழ்ச்சியெல்லாம் இருக்கும் அல்லவா, அது மற்றும் நீரில் வாழக்கூடிய அன்னம் போன்றவைகளையெல்லாம் விதவிதமான மலர்களையெல்லாம் நான் பார்ப்பேன். அதனால் எனக்கு மிகுந்த சந்தோஷமே உண்டாகும். அதனால் நான் புத்துணர்ச்சியோடு உங்களுடன் இருப்பேன், என்னால் உங்களுக்கு எந்தவித களங்கமும் ஏற்படாது என்று கூறுகிறார். உங்களுடன் இருப்பதை தவிர எனக்கு 3 உலகங்களை கொடுத்தாலும் எனக்கு அந்த உலகங்கள் எதுவும் வேண்டாம், சொர்க்கமே மோட்சமே என்றாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், உங்களுடனே தான் நான் இருப்பேன். 1000 ஆண்டுகள் இருக்க வேண்டும் வனத்தில் என்றாலும் அது உங்களுடன் இருப்பதாக இருந்தால் நான் உங்களுடனே இருப்பேன், எனக்கு சொர்க்கம் எதுவுமே தேவையில்லை, உங்களுடன் இருப்பது தான் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கூறுகிறார் சீதாதேவி. மற்றும் எந்தவித மிருகங்கள் அல்லது எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு உங்களுடன் இருப்பேன், எனக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது உங்களுடன் இருப்பதனால். எனக்கு நீங்கள் இந்த என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும், என்னை உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும், இதை தவிர வேறு எந்த விதமான எண்ணத்தையும் உங்கள் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம், நான் உங்களுடனேயே வருவேன் என்று கூறுகிறார். சீதாதேவி இவ்வளவு பிடிவாதமாக ஸ்ரீராமருடன் தான் வனத்திற்கு வருவேன் என்று கூறுவதை கேட்டவுடன் ஸ்ரீராமரும் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.